Hi friends, welcome back to our channel French Friend. இன்னைக்கு நமது இந்தியன் கவர்மெண்ட்டு மக்களாகி நம்மளுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்குன்னா எப்பவும் போல தான், ஃபைனான்ஸ் சம்மந்தமாக தான். நாம் டெய்லி யூஸ் பண்ணுற அவசியமான விஷயங்களே, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்களே ரெண்டு தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒன்று வேலைக்கு போகிற வண்டி, அதுக்கு பெட்ரோல் வேணும். ரெண்டாவது சாப்பாடு. இப்போது சாப்பாடு செய்கிறதுக்கு மெயினாக கேஸு, அதாவது எல்பிஜி சிலிண்டர் வேணும். இந்த சிலிண்டர் விலையில் தான் கை வச்சுருக்காங்க. ஆமாங்க, நாம் வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் விலையை ஏற்றிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் சிலிண்டர் விலை எவ்வளோ ஏற்றிருக்காங்க, எண்ணிலேருந்து ஏற்ற போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் ஏற்ற போகிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் நண்பன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்டு. உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், பேங்கிங் அப்டேட்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாம் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்பிஜின்னு சொல்கிற லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் சிலிண்டர் நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டருங்க. இதன் விலையை 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இந்த விஷயத்தை இன்றைக்கி யூனியன் ஆயில் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் இதை அறிவிச்சிருக்காரு. இந்த விலையுயர்வு நாளை முதல்ங்க, அதாவது 8 ஏப்ரல் 2025 அமலுக்கு வருது. இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையேற்றம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் உள்ளவங்களுக்கும் பொருந்துது. இந்த திட்டத்தில் இல்லாத, அதாவது ஜென்ரல் கேட்டகரி உள்ளவங்களுக்கும் இந்த விலையேற்றம் பொருந்துதுங்க. அதன்படி பார்த்தா இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே இப்போ சிலிண்டர் விலை 500 ரூபாய் டெல்லியில் விற்கிதுங்க. அது இப்போ 50 ரூபாய் விலை ஏறி 550 ரூபாய் ஒரு சிலிண்டருக்குன்னு விலை ஏற்றி நாளையிலேருந்து கிடைக்க போகுது. இந்த திட்டத்தில் இல்லாதவங்களுக்கும் இந்த விலையேற்றம் பொருந்துங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கும் இந்த விலையேற்றம் பொருந்தும். அதன்படி பார்த்திங்கன்னா, இங்கே இந்தியாவில் இருக்கிற மொத்தம் 4 பெரிய நகரங்களில், அதாவது சென்னை, டெல்லி, பாம்பே, கல்கட்டான்னு எடுத்துக்கினிங்கன்னா, சென்னையில் நம்மளுக்கு ஏற்கனவே இப்போ விலை 818 ரூபா 50 காசு விற்குதுங்க. இது விலையேற்றத்துக்கு அப்புறம் 868.50 காசாக ஆகப்போகுது. மும்பையில் 802 ரூபாவும் 50 காசு விற்கிது. இது 852.50 காசு ஆக போகுதுங்க. டெல்லியில் 803 ரூபா விற்றுருக்கிற சிலிண்டரு 853 ஆக போகுது. கல்கட்டாவில் 825 இப்போ விற்றுன்னு இருக்கிறது, பின்னாளில் 875 ஆக போகுதுங்க. எல்பிஜி விலையை அரசாங்கம் 2 வாரங்களுக்கு ஒரு முறை பரிசீலனை செய்யும்னு வேற சொல்லியிருக்காங்க. இப்போ அதன்படி பார்த்திங்கன்னா, நம்ம மத்திய ஆயில் மினிஸ்டரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, பெட்ரோல் டீசலுக்கும் எக்ஸைஸ் டியூட்டி 2 ரூபாய் விலை அதிகரிச்சிருக்காங்களாம். இந்த 2 ரூபாய் விலையேற்றத்தை ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியை நிர்வகிச்சுக்குவாங்க. அதனால் கன்சியூமர் ஆகிய நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, எந்தவித விலையேற்றமும் பெட்ரோல் டீசலில் கிடையாதுங்க இப்போதைக்கு. அதனால் நிம்மதியாக இருக்கலாம். கேஸுக்கு மட்டும் நாளையிலேருந்து பட்ஜெட்டில் 50 ரூபாய் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் நாளையிலேருந்து, இந்த விலையேற்றம் நாளையிலேருந்து வருதுங்க. மேற்கொண்டு நல்ல லேட்டஸ்ட் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.